தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் காட்டு மாடு தாக்கி வனக்காவலர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல். வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா வருசநாடு அருகே உப்புத்துறை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் சின்னகருப்பன். 48 வயது ஆகும் சின்னகருப்பன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வனச்சரகத்தில் வனக்காவலராக கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்தார். வருசநாடு மலைப்பகுதியை ஒட்டியுள்ள சாத்தூர் வனச்சரக பகுதிகளில் வனத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து தினமும் சின்னகருப்பு ரோந்து பணியில் செல்வது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வனத்துறையினருடன் வனக்காவலர் சின்னகருப்பு சாத்தூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வருசநாடு அருகே உள்ள கோட்டைமலை வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது வனப்பகுதிக்குள் இருந்து வந்த ஒரு காட்டு மாடு ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறையினரை தாக்கும் வகையில் விரட்டியுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த வனத்துறையினர் நாலாபுரமும் சிதறி ஓடியுள்ளனர். அப்போது வனக்காவலர் சின்னகருப்பனை காட்டு மாடு கீழே தள்ளி தாக்கியது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். இதில் நெஞ்சு உள்ளிட்ட உடலில் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயமடைந்த சின்னகருப்பனை உயிருக்கு ஆபத்தான நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கடந்த 4 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த வனக்காவலர் சின்னகருப்பன் இன்று பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கடமலைக்குண்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தகவல்களுக்கு நன்றி பாண்டியன்.